ராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. இது வால்மீகி ராமாயணத்தில் வரும் ஸ்லோகம். ராமனுக்கு எப்போதும் ரிஷிகளோடு அமர்ந்து அவர்களிடத்தில் உபதேசத்தை பெற்றுக்கொள்வதில் மிகுந்த விருப்பம். தண்டகாரண்யத்தில் முதலில் சரபங்கரிடத்திலிருந்து தொடங்கி சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர், மேலும் எத்தனையோ ரிஷிகளிடத்தில் ராமன் உபதேசம் பெற்றார். அதேபோல இப்போது நாம் அடைந்திருக்கும் வகுளாரண்ய க்ஷேத்திரம், இங்கு விபந்தகர் என்னும் ரிஷி இருந்தார். ராமன் காட்டில் திரிந்தபோது இந்த ரிஷியின் ஆசிரமத்துக்கு எழுந்துருளினார். இவரிடத்தில் அளவளாவினான். பின்னால் ரிஷி வேண்டினார், நீ திரும்ப போகும்போது லங்கையில் சீதையை கண்டுபிடித்து அனைவரையும் அழித்து திரும்ப போகும்போது கண்டிப்பாக இந்த ஆசிரமத்தின் வழியே வர வேண்டும், எனக்கு அப்போது தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். மதுராந்தகத்தில் உள்ளோம். இந்த இடத்துக்கு ராமன் எப்படி எழுந்துருளினார்? ஒரு புறத்தில் ஏரி காத்தான்னு கேள்விப்பட்டோம். மற்றொரு புறத்தில் இந்த ராமன் மதுராந்தகத்துக்கு ஏன் வந்தார்? சுவையான வரலாறு, விபந்தக மகரிஷியினுடைய வரலாறு. ராமனும் ரிஷியினிடத்தில் சரி என்று சம்மதித்தான். லங்கை அடைந்தான். ராவண யுத்தம் முடிந்தது. சீதையை ரட்சித்து புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கொண்டான். ஆகாய மார்க்கத்தில் பறந்து போகிறான். ஆனால் விபந்தகருக்கு கொடுத்த வார்த்தையை மறந்தான். மறக்க மாட்டான், நமக்காகத்தான் மறந்தான் போலும். இந்த இடத்தை தாண்டி புஷ்பக விமானம் போகும்போது மதுராந்தகத்துக்கு அருகே கருங்குழி என்னும் மலை உள்ளது. அந்த மலை ராமனை மேலே போகவிட்டாமல் தடுத்தது. அப்போது இலக்குவனிடத்தில் ராமன் கேட்கிறான், ஏன் நம் மார்க்கம் தடைப்படுகிறது? இதுவரைக்கும் 6 நம்மை தடுத்ததில்லையே, யாருக்கு அவ்வளவு தைரியம்? லக்ஷ்மணன் பதில் கூறினான், ராமா, யாரும் உன்னை தடுக்கவில்லை, உன் வார்த்தை தான் உன்னை தடுக்கிறது. உன்னை எதிர்ப்பதற்கு ஆருக்கு துணிவுண்டு? நீ இந்த ரிஷியரிடத்தில் வாக்கு கொடுத்து வந்தாய், அதனால் தான் மீறமாட்டாமல் தவிக்கிறாய். ஓ, விபந்தகரிடத்தில் வரேன்னு சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, போவோம் என்று அருகில் இருந்த சீதையை பார்த்து, சீதை வா, ஒரு நிமிஷம் நம் பக்தனுக்கு காட்சி கொடுத்து விட்டு வருவோம் என்று அவள் கையை பிடித்து கல்யாண திருக்கோலத்தில் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கினார். இறங்கினவர் ரிஷியிடத்தில் வந்தார். ரிஷி கண்ணார கண்டார், கழித்தார். ராமா, இதே திருக்கோலத்தோடு இனி எத்தனை 1000 வருஷங்களாக இருந்தாலும் பக்தர்களுக்கு இதே போல காட்சி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். ஆதலால் தான் இன்னைக்கும் 8 அடி உயரத்துக்கு இங்கே திருக்கோலம். மதுராந்தகத்தில் மூலமூர்த்தி ராமன் 8 அடி உயரம். ஏன் தெரியுமா? அவர் 96 அங்குலம் 8 அடி உயரம்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ராமன் அவதார காலத்தில் 8 அடி, இங்கேயும் 8 அடி உயரத்தில் உள்ளார். அது ஆச்சரியமில்லை. பக்கத்தில் இருக்கிற சீதையினுடைய கையை பிடித்து கொண்டே ராமன் கல்யாண திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இந்த மலைக்கு ஞானகிரி என்னும் பெயர் சூட்டினான். அன்று முதல் இன்று வரை ஏரி காத்தவனாய் ராமன் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். ராமன்னு சொன்னாலே பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கணுமே. ஆனா மூலமூர்த்தி கருகுலோ உற்சவமூர்த்தி கருகுலோ ஆஞ்சநேயர் கிடையாது. ஏன்னு கூறுகிறேன். இந்த இடத்திலிருந்து ஆஞ்சநேயரை ராமன் அனுப்பி வைக்கிறார். நாம் பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கிவிட்டு வர வேண்டும். அதற்குள் பரதன் ஏதாவது தவறாக முடிவெடுத்து விடலாம். அவன் சிதை மூட்டி நெருப்பில் குதிப்பான். ஆஞ்சநேயா, நீ போ, பரதன் தப்பு முடிவெடுக்காம பாத்துக்கோ என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கார். அதனாலதான் மூலமூர்த்திக்கு பக்கத்தில் ஹனுமான் இங்கு இல்லை, தனி கோயிலில் எழுந்தருளி உள்ளார். ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொள்ளுவோம். ஆச்சரியமான திருக்கோயில். கைகளை கூப்பி கொண்டு உற்சவமூர்த்தி சிறிய வடிவத்தோடே தரிசனம் கொடுக்கிறார். இதோ மூலமூர்த்தி அஞ்சலி ஹஸ்தத்தோடு உள்ளார். பக்கத்தில் நீண்ட கதை. இந்த ஆஞ்சநேயர் தான் போய் பரதனை காத்தார்.
இவர்தான் போகும் வழியில் குகனை எழுந்துருள பண்ணிக்கொண்டு பரதனை அடையாளம் காட்டுவதற்காக கூடவே கூட்டி போனார். சீதை உயிரை காத்தவர், ராமன் உயிரை காத்தவர், என் பரதனையே மீட்டு கொடுத்தவர், 3 உயிர்களை, அதுவும் சின்ன உயிர் இல்லை, 3 மகான்களை ரட்சித்து கொடுத்த பெருமபடைத்த ஆஞ்சநேய சுவாமி தனி கோயிலில் மதுராந்தகத்தில் எழுந்துருளி உள்ளார். இது அக்காலத்தில் மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. இன்று மருவி மதுராந்தகம்னு அழைக்கப்படுகிறது. சுமார் 1600 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ரொம்ப பெருத்த கோவில். பராந்தக சோழன் பெரும் தொண்டுகளை புரிந்திருக்கிறான். மதுராந்தக சோழன் அவன் பெயரிலேயே ஊர் வழங்கப்படுகிறது. இனி கோயிலுக்குள் செல்ல போகிறோம், பெருமான தரிசிப்போம். அதற்கு முன்பாக தாரை லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துகிறாள். 33வது சர்க்கத்தில் உள்ளோம். ஜானாமி யஸ்மிம்ச ஜனேவபத்தம் காமேன சுக்ரீவம் அசக்த மத்ய ந காமதந்திரே தவ புத்திரஸ்தி தொம்பையதா மன்யுவசம் பிரபன்னஹ. லக்ஷ்மணா, எங்கள் நிலை புரியாமல் கோபப்படுகிறாய். யோசித்துப்பார். எங்களுக்கு காமம் கூடாதுன்னு சொல்லுகிறாயே, உனக்கு கோபம் கூடுமோ? காமமும் கோபமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே. காமம்ங்கிறது பெரும் விருப்பம். விருப்பம் நிறைவேறினா யாருக்கும் கோபம் வராது. விருப்பம் நிறைவேறலைன்னா கோபம் தானே வரும். அப்ப காமம் இருந்தா தானே கோபம். காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா வித்தி ஏனமிக வைரிணம் ஜஹிசத்ரும் மகாபாஹோ. இது இருக்கே, அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறார். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனஹா மகாபாப்மா. யாரவனா அழிச்சுடும், எதவனா சாப்பிட்டுடும், யாரவனா கெடுக்கும் காமமும் கோபமும். அதனால எங்களுக்கு காமம் கூடாதுன்னால் லக்ஷ்மணா உனக்கும் கோபம் கூடாது. ந தேச காலோகி யதார்த்த தர்மா வவேக்ஷதே காமரதிர் மனுஷ்யா. மனிதர்களே காமத்தை மீற முடியலையே, நாங்கள்லாம் குரங்குகள். அதுவும் இத்தனை நாளும் கட்டப்பட்ட சுக்ரீவனுக்கு அரசு புதிதாக கிடைத்துள்ளது. அந்த காமத்தில் சற்றே திளைத்து விட்டான். அதுக்குன்னு உங்க வேலையை நாங்க பார்க்காம இருக்கலே. மகர்ஷியாக தர்ம தபோபிராமாக காமானுகாமாக பிரதிபத்த மோகாக அயம் பிரகிருத்தியா சபல கபிஸ்து கதன்ன சஜ்ஜேத சுகேஷு ராஜா. இந்த ராஜா குரங்கு கூட்டத்து ராஜா. யோசித்துப்பார். எப்பேற்பட்ட மகர்ஷியை கூட காமம் விட்டதில்லை. நாமே கேள்விப்படலையா? ரிஷிகள்லாம் காட்டில் தனித்து தவம் புரிவார்கள். உடனே இந்திரன் ரம்பை, திலோத்தமா, ஊர்வசி, மேனகா என்று யாரான ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பார். அவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள். அதை பார்த்த உடனே ரிஷிகள்லாம் அப்படியே மயங்கி போய் தவம் கலைந்து போய் விட்டுடுவார்கள். எத்தனை இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை ஜெயித்தவர்கள் வெகு சிலர். அப்ப காமத்த ரிஷிகள் முற்றும் அடக்கிய, புலன்களை அடக்கி எல்லாத்தையும் துறந்த ரிஷிகள், அவர்களுக்கே காமம் போகலையே லக்ஷ்மணா. நாங்க என்ன சபல புத்தி இருக்கிற சின்ன குரங்குகள், நாங்க காமப்பட்டது இவ்வளவு தப்பா? இத்தேவ முக்துவா வச்சனம் மகார்த்தம் சா வானரி லக்ஷ்மணம் அப்பிரமேயம் புனசகேதம் மதவிஹ்வலாட்சி பர்த்துர்ஹிதம் வாக்கியமிதம் பபாஷே. இப்படி மெதுவே உண்மை எடுத்துரைத்து லக்ஷ்மணனுடைய கோபத்தை சற்று குறைத்து விவேகம் கோபத்தை ஜெயிக்கிறதான்னு பார்க்கிறாள். நமக்கு கூட கோபம் வரும். ஆனா கோபம் வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதை நமக்கு இருக்கிற விவேகம் தாண்டணும். கோபத்தோடே இருக்கணும்னு நினைக்க கூடாது. கோபத்தை காட்டிலும் விவேகம் உயர்ந்தது நாம புரிஞ்சுக்கணும். எப்பவும் விவேகம் மஸ்ட் ப்ரிவைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. குட் கவுன்சில் மஸ்ட் ப்ரிவைல், விவேகம் மஸ்ட் ப்ரிவைல் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கோபத்தை தாண்டி விவேகம் தான் வர வேண்டும். ஆனா கோபம் இருக்கிறச்சே நமக்கு என்ன தெரியுமா தோணும்? இந்த கோபத்தை விட்டுடவே கூடாது, நம்ம நியாயமா யோசிச்சு விவேகப்படவே கூடாது. இந்த கோபத்திலேயே இன்னும் இழுத்துண்டு போய் எதிராளிக்கு துன்பம் கொடுத்து கேள்வி கேட்கணும், நன்னா வர சிரமம் கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த நனவு மட்டும் கூடாது. கோபம் வரட்டும், வந்துடுத்துனாலும் கோபப்பட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச நேரத்துல விவேகம் கோபத்தை தாண்டணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் விவேகத்துக்குரிய வாய்ப்பை கொடுப்போம். விவேகம் கோபத்தை தாண்டிடுச்சுன்னா எல்லாம் சரியாப்படும். ஆனா விவேகத்தை தாண்ட விடாமல் கோபத்தையே வளர்த்துட்டு போனோம்னா அப்பதான் தேவையில்லாத பெருத்த ஆபத்துகளுக்கு உள்ளாகிறோம். உத்தியோகஸ்து சிராஜ்ஞப்தா சுக்ரீவேண நரோத்தம காமஸ்யாபி விதேயேன தவார்த்த பிரதிசாதனே. நாங்க ஏற்கனவே ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 4 திசைகளிலும் குரங்குகள் அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்கள் வரும் வேளை இன்னும் 10 நாள் தான் உள்ளது. ராமன் துன்பப்படுகிறான்கிறத நாங்களும் அறிவோம். ஆகதாகி மகாவீர்யா ஹரய காமரூபிணா
கோட்டிஹி சதசஹசிராணி நானாகன நிவாசனா. எந்தெந்த மலையிலயோ இருக்கிற கோடிக்கணக்கான குரங்குகளுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கோம், வந்து கொண்டு இருக்கிறார்கள். அச்சலம் மித்திரபாவேன சதாம் தாராவலோகனம். ஒரு நாளும் தான் கைப்பிடித்த ராமனை சுக்ரீவன் விட்டுவிட மாட்டான், நடந்து கொண்டிருக்கிறது. தத சுக்ரீவம் ஆசீனம் காஞ்சனே பரமாசனே மகார்காஸ்தரணோபேதே ததர்ஷ ஆதித்ய சந்நிபம். இப்படி இவள் பேசிக்கொண்டே லக்ஷ்மணனை அழைத்து சற்றே உள்ளே போகிறாள். அது அந்த தூரத்தில் பொன்மயமான மண்டபம் தெரிகிறது. அதில் படுக்கையில் கலங்கிய கண்களோட சுக்கிரீவன் அமர்ந்திருக்கிறான். இதை கண்ணுற்றான் லக்ஷ்மணன். ததர்ஷ சௌமித்ரி மதீன சத்வம் விஷால நேத்திரஹ ச விஷால நேத்திரம். அவரை பார்த்தவுடன் நடுங்கினான் சுக்ரீவன். அடுத்த சர்க்கம் 34வது சர்க்கம். லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு கெடு விதித்து பயப்படுத்துகிறான். நீ பண்ண தப்ப புரிஞ்சுக்கோ, உனக்கு நிலை என்னங்கிறத தெரிந்து கொள். தம் அப்பிரதிகதம் குருத்தம் பிரவிஷ்டம் புருஷர்ஷபம். சுக்ரீவோ லக்ஷ்மணன் திருஷ்டுவா பபூவ வியதிதேந்திரியா. கோபமுற்ற இலக்குவனை பார்த்தவுடன் புலனெல்லாம் நடுங்கி போச்சு, நாக்கு வத்தி போச்சு, வளர்ந்து போச்சு, கால் நிற்க முடியலே தள்ளாடுறது. அப்பேற்பட்ட வீரனான சுக்ரீவன் நடுங்கினான், எழுந்தான். சம்ரப்தனான ஸ்ரீமான் சஞ்சசார கிருதாஞ்சலி. உடனே கைகூப்பி கொண்டு கிட்டக்க வரார். ஸ்ரீமான் சுக்ரீவன் பட்டம் கொடுத்திருக்கார் வால்மீகி. இப்பவா ஸ்ரீமான் உயிர் போடுமோன்னு 2 நிமிஷத்துல தெரியாது, இப்ப போய் ஸ்ரீமான்னு கொண்டாடுறேன்னால் பண்ண தப்புன்னு தெரிஞ்சுட்டு கையை கூப்பினானோ இல்லையோ. பெரியோர்கள் முன்னால நம்ம கையை கூப்பிட்டாலே நம்மள ஸ்ரீமான்னு உடனே கூப்பிடலாம். ஏன்னா அது நமக்கு எல்லா நல்லதையும் பண்ணிடும். அதனால கைகூப்பிண்டு எழுந்திருந்தான். பூர்வ கிருதார்த்தோ மித்ராணாம் ந தத் பிரதிகரோதியா கிருதக்ன சர்வபூதானாம் சவத்ய பிளவகேஸ்வர. லக்ஷ்மணன் கூறுகிறான், எந்த பாபத்துக்கும் தண்டனை இல்லாமல் போகலாம், மன்னிப்பு கிடைக்கலாம். ஆனா செய் நன்றி மறந்தால் அவன் கொலை தண்டனை கூறியவன். பிரம்மா ஏற்கனவே பாடி வச்சிருக்கார், கோக்னே செய்வ சுராபேச்ச சௌரே பக்ரவதே ததா. யார் ஒருத்தன் பசுவை திருடுறானோ கொல்றானோ, யார் ஒருத்தன் குடிக்கிறானோ, யாரு திருடுகிறானோ, யார் ஆறார துன்புறுத்துகிறானோ எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. ஆனா கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி. செய் நன்றி மறந்தால் அதற்கு பிராயச்சித்தமே கிடையாது, அதுக்கு மன்னிப்பே கிடையாது என்று நான்முகன் பாடி வைத்திருக்கிறார். அந்த பெருங்குற்றத்தை தான் நீ செய்தாய். சத்வம் கிராமேஷு போகேஷு சக்தோ மித்யா பிரதிஸ்ரவ நத்வாம் ராமோ விஜானீதே சர்ப்பம் மண்டூகராவிணம். ராமன் உன்னை பத்தி தப்பா தெரிஞ்சு ஏமாந்துட்டு இருக்கார். அப்பாவி ராமன் சாது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கல. நீ பாம்பு, ஆனா தவளை சத்தம் போட்டு இருக்கிற பாம்புன்னு அவர் தெரிஞ்சுக்கல. ஆனா நான் அப்படி இல்லை, நான் நெஜ பாம்பே. ஆகவே உன்னை பத்தி ஜாகிரதப்படுத்திட்டு போலான்னு வந்தே என்று லக்ஷ்மணன் கூற, தத சுகன்னாம நிஷேவசே சுகே ந ராம காரியம் மனசாப்பியவேக்ஷசே. நீ சுகப்படுகிறாய், ராமகாரியத்தை மனத்தாலும் நினைக்கவில்லை. வாலி போன மார்க்கம் மூடப்படவில்லை. ஓர் அம்பால் நீ அழிவாய், வாணி போன வழியில் விழுந்து விடாதே. இதை ஜாகிரதைப்படுத்தி போகத்தான் வந்தேன் என்று கண்கள் தெறிக்க லக்ஷ்மணன் பேசினார். சுக்ரீவன் பதில் உரைக்கப் போகிறான். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷத்திய 2014ஆம் ஆண்டு கேலண்டரை பற்றின அறிவிப்பு இது. கூர்ந்து கவனிக்கவும். ஸ்ரீராமனின் பாதையில் இதான் நாட்காட்டிக்கு தலைப்பு. ராமனுடைய கல்யாண குணங்களை வண்ண படங்களோடு விளக்கும் 12 பக்க கேலண்டர். அது 52 கதைகளா பிரிச்சிருக்கோம். நீங்க வாரத்துக்கு ஒரு கதையா உங்க குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம். நாங்கள் 2006ஆம் ஆண்டும் 2010ஆம் ஆண்டும் ஸ்ரீராம அனுயாத்திரை என்று பாரத தேசம் முழுக்க ராமன் சென்று வந்த இடத்துக்கு யாத்திரை போனோம். அயோத்தியா, சித்தாசிரமம், ஜனகபுரி, சரபங்காசிரமம், சுதீஷ்ணாசிரமம், சித்திரக்கூட்டம், நாசிக் பஞ்சவட்டி, இத போன்ற அனைத்து இடங்களுடைய வீடியோ காட்சிகளும் 4 டிவிடியில் 24 மணி நேரம் இருக்கிறதே அத்தோட இலவசமாக கொடுக்கிறோம். இது மொத்தமாவே சேர்த்து கேலண்டரும் டிவிடிக்களும் சேர்த்து நீங்க கொடுக்க போகும் நன்கொடை ரூபாய் 200 மட்டும். சிட்டி யூனியன் பேங்கினுடைய எந்த பிரான்ச்ல வேணா நீங்க போய் முன்பதிவு செய்து கொள்ளலாம். நவம்பர் மாசம் 7ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை முன்பதிவு செய்ய வேண்டும். வெப்சைட்டில் பதிவு செய்து கொள்ளலாம். kinchit.org